கொஞ்சம் நூறு நான் பார்த்து போன வருஷம் இருந்தது. அன்பு விவசாயிகளே, நம்ம வயலில் பாருங்கள், கிணத்துல நல்லா தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இப்போ தான் இறச்சோம், அதனால தான் கொஞ்சம் இறங்கியிருக்கு, இல்லாட்டி ஃபுல்லாக இருக்குது. கர்ண செடியை பார்த்திங்கன்னா நல்லாவே பழுத்துருச்சு. அதனால் இதுக்கு மேலே என்ன பண்ணிடலான்னா, இதை ஆள் விட்டு இன்றைக்கி அறுத்துக்கிட்டுருக்குறோம். அங்கே பக்கத்தில் இன்னொரு வயலில் அறுத்துட்டாங்க. இப்போதைக்கு இந்த வயலில் அறுத்துக்கிட்டு இருக்காங்க ஆளுங்க. இதை அறுத்துட்டு உடனே இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 ரூபா 2500 இந்த ரேஞ்சில் தான் விலை இருக்குது. வரலி சட்டி இன்னும் கொஞ்சம் கம்மியாக போகும், 600 ரூபா 500 ரூபா ரேஞ்சு தான் போகும். பட் இப்போதைக்கு நமக்கு உடனே வெட்டினோம்னா நல்ல விலை கிடைக்காது. பட் வெட்டி போட்டாலுமே கரணை கலைஞ்சு வற்றி போயிடும், முளைச்சிரும், எடை குறைஞ்சிரும். அதனால் மண்ணுக்குள்ளேயே வச்சுட்டு இதில் நம்ம ஆளை விட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த கர்ண செடி எல்லாமே அறுத்துடுறோம். மேலே இருக்கிற இந்த செடியை அறுத்துட்டு இதை நம்ம மண் போடணும். திரும்ப ஆட்களை விட்டு மண்ணை வெட்டி அந்த கரையில் கிழங்கு ஃபுல்லாகவே மண் போட்டோம்னா வெளியே தெரிகிற கிழங்குலாம் மூடிடுச்சுன்னா அப்படியே அது மேலே நம்ம வெங்காயத்தை ஊனோம்னா ஒரு 60 to 65 நாளில் வெங்காயத்தை பிடிங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிழங்கு வெட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், செடியை ஃபுல்லாக நல்லாவே அறுத்துட்டாங்க. இப்போ இந்த போல் மேலே கிழங்கு தெரியுது பாருங்கள், இந்த கிழங்கு எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். இந்த கிழங்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால தான் என்ன பண்ணிடுவோம், மண் வெட்டி போடுறதுக்காக சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு முகனையில் கொஞ்சம் நிறைய இடங்களில் கிழங்கு தெரியுதுங்களா, அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்டை விட்டுட்டு மீதி இருக்கிறத அப்படியே அறுத்துருவோம். ஆட்கள் பாருங்கள், கர்ண செடியை அறுத்துட்ருக்காங்க. அதை வரப்பு ஓரங்கள்லேயும் வயலில் ஓரங்களில் அந்த செடிகளை போட்டுருவோம். நஞ்சை ஓட்டுற வயல் இருந்தால் அதுக்கு நம்ம இதை உரமாகவும் பயன்படுத்தலாம். கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வெளியே தெரிஞ்சதுன்னா வெயிலில் ஒரு 50-60 நாள் வெயிலில் இருந்துச்சுன்னா கிழங்கு அழுகி போயிடும், கெட்டுரும். அதனால தான் என்ன பண்ணிடுவோம்னா, மேலே தோவையை அறுத்துட்டு ஆட்களை விட்டு மண் போட்டு உரம் வைக்கலாம். மண்ணுக்குள்ளேயே கிழங்கு இருக்கிறப்ப எடை குறையாமல் இருக்கும். நமக்கு 2 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வெங்காயத்தை பிடுங்கி அதை விற்றுட்டு அதுக்கப்புறம் கிழங்கை வெட்டிக்கலாம். அப்போதைக்கு கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாயிலேருந்து 7000 ரூபா வரை, 3500 ரூபாயிலேருந்து 7000 வரை விலை போச்சு. இந்த ஆண்டும் நல்ல விலை கிடைக்கும்னு நம்பலாம். இப்போதைக்கு நம்ம கர்ண செடியை மேலே இருக்கிற செடியை அறுத்துட்டோம். நாளைக்கு ஆட்களை வர சொல்லி இதில் மண் போட்டு நல்லா வெட்டி மண் போட்டுட்டு அதுக்கு மேலே இது நம்ம கர்ண செடி வச்சுருந்ததுனால ஒரு 7-8-10 மாதத்துக்கு மேலே இதில் செடி இருந்ததுனால தலைச்சத்தில் நிறைய இருக்கும். ஏற்கனவே கருணைக்கு போட்ட உரங்கள் நிறைய இருக்கும், அதனால் அடி உரம் இதுக்கு பெருசாக பயன்படுத்த தேவையில்லை. இதில் இருக்கக்கூடிய இதில் களைகள் பார்ப்பீங்க இருக்கும். இந்த களைகளுக்கு நம்ம மருந்து அடிச்சுக்கலாம். வெங்காயத்தை ஊனிட்டு தண்ணியை விட்டு மறுநாளே மருந்து அடித்தோம்னா இந்த களைகளையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆட்கள் செலவு கம்மியாக போயிடும். பாருங்க, பக்கத்து வயலில் ஆட்கள் வந்து நம்ம வயலில் அந்த மேலே இருக்கிற கருணக்கிழங்கு செடியை அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அறுத்து முடிச்சிருவாங்க. நாளைக்கு ஆட்களை வர சொல்லி மண் போட்டுட்டு வெங்காயத்தை ஆஞ்சி வெங்காயத்தை வைக்கலாம். மேற்கண்ட வீடியோவில் வெங்காயம் வைக்கிறது, பார் போடுறதை பற்றி பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.